அப்போதான் வந்து காசிலேருந்து நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ வந்து ஃபோட்டோ வந்து என்னோட ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வருங்கால தமிழகம், எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய முன்னேற்ற கழகத்து அப்படின்னு சொல்லி போட்டு ரகு அவர்களே வருக, ரகுபாய் அவர்களே வருகன்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு பாட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு வீடியோ வந்தது. அது என்னோட நண்பர் கைலே கோவிந்த் அவர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே தோளில் கை போட்டுட்டு பேசுகிற மாதிரி யாரோ வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கை கொடுத்துட்டு போகும்போது இவர் ஐ லவ் யூ சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு முத்தம் கொடுக்குது. ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. மறுபடியும் கூப்பிட்டு அந்த பொண்ணே ஒரு இன்னொரு முத்தம் கொடுக்குது. சரி, இதில் வந்து காமம்லாம் நான் பார்க்கல. அதாவது என்னன்னா, இதே கையிலே கோவிந்த நான் வந்து நாமக்கல்ல மாநாடு நடந்தப்போ ஒரு 45,000 பேர் முன்னாடி மைக்கு கொடுத்து பேசினேன். பாபா எனக்கு பேசுது, ஆனால் வராதுண்ணா அப்படின்ற இடத்துல எல்லாம் மயிரப்படுறதுக்கு இருக்க மைக்கு வாங்கி பேசுறதுனால என்ன மயிருக்கு என் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டினேன் நான். ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ், அவருக்குன்னு ஒரு நல்ல கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு. எனக்கு கைலே கோவிந்தோட வாசு அவர் பார்க்கறதுல வந்து நிறைய கருத்து மாறுபாடுகள்லாம் உண்டு, வேறுபாடுகள் உண்டு. அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இப்போ அந்த சப்ஜெக்ட்ல இல்லை. எனக்கு அந்த சப்ஜெக்டே மறந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். மறந்து போகணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 2 வந்து அவர் மேலே சில பல காரணங்களுக்காக கோபம் உண்டு, இருந்தது, இருக்கும், அது வேற. ஆனால் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து 2 உண்டு. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஸ்டேட்டஸ் நான் வந்து வச்சேன். இப்போ இருக்கும், என்னோட போன்ல இருக்கும். நிறைய பேர் ஒரு 3-4 பேர் ஸ்பெசிஃபிக்கா 7 பேர் மெசேஜ் பண்ணாங்க. சார் என்ன சார் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையில கோவிந்துக்கு நீங்க ஏன் ப்ரொமோட் பண்றீங்க அப்படிலாம் கேட்டு நான் சொன்னேன். அவங்ககிட்ட நான் எதுவும் பதில் யார்ட்டையும் ஒன்றும் சொல்லிக்கிறேன். 2 பேரும் தவிர யார்ட்டையும் பதில் சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இன்னைக்கு நீங்க பாக்குற சொக்கலிங்கம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி சொக்கலிங்கம் மிக சாதாரணமாக இருந்தபோது, அப்போ இந்த பல்லக்கில் தூக்கிட்டு போவோம் தெரியுமா சாமி, அது போல பல்லக்கில் தூக்காத குறையாக என்னை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடினவங்க வந்து சில பேர் உண்டு. அதுல வந்து மிக முக்கியமான 2 பேர் பார்த்தீங்கன்னா கைலே கோவிந்த், பெரம்பலூர் சண்முகம். அவங்கள நான் மறக்க முடியாது. இப்போ கோவிந்தோ சண்முகமோ ஒரு கொலையே பண்ணா கூட சொக்கலிங்கம் என்ன பண்ணுவேன், அவங்கள போய் தண்டிச்சிருவியா, குழு விட்டு எடுத்துருவேன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க கொலை பண்ணாலும் அவனை காப்பாற்ற முற்படுவேன். அதுதான் எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 1000 பேர் வரலாம், 1000 பேர் நம்ம கூட நட்பு கொண்டாட ஆசைப்படலாம். ஆனால் எதுவுமே இல்லாத இருந்தபோது, நிராயுத பணியாக இருந்தபோது எனக்கு தோல் கொடுத்தவர்கள் ஒரு 10 பேர் உண்டுனா அதில் மிக முக்கியமான 2 பேர் இவங்க 2 பேர். அப்போ நடுவில் தான் அவர் மேலே ரொம்ப வருத்தம். நான் ஒருத்தவங்க வீட்டில் போய் வீடியோ எடுத்தது, 2-3 பேர் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாம் வந்து ஒன்று பல்லடத்துல இருந்து ஒன்று. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரி பிரேமா வந்து பரமக்குடியிலிருந்து, அதே பிரேமா பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்து பரமக்குடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் கூட எதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அதான் ஷாக்கிங்காக இருந்தது. இந்த கோயில் விஜயவாடா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கனகதுர்கைக்கு. நான் அந்த இடத்துல கோவப்படுறேன், அந்த பிரேமா, ஐயோ நம்ம பிரேமா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வருஷத்துல எல்லாம் மாறி அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. அப்போ நாம இடத்துல முட்டாளாயிட்டோம். இது வந்து ஜோக்குக்காக சொல்ல, சீரியஸாவே சொல்றேன். அப்போ இது போல சம்பவங்கள்லாம் கோவப்பட்டு இருந்தாலும், இதை விட மிக முக்கியமான விஷயம், ஒரு நடுவில் வந்து திமுக பிரிஞ்சு வைகோ போனது மாதிரி ஒரு 10 பேர் என்னை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. புதுவெல்ல வரும்போது இந்த பழைய தண்ணிலாம் முதல்ல அடிச்சுட்டு போகும் இல்லையா, அந்த குப்பையெல்லாம். அது போல நல்ல ஆட்களும் போனாங்க, தேவையில்லாத ஆட்களும் போனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. நல்ல ஆட்கள் போனதுல வருத்தம், தேவையில்லாத ஆட்கள் போனதுல மகிழ்ச்சி. அப்போ வந்து பல்லடத்தை சேர்ந்த ஒருவரும் 2 பேர், ஒருத்தர் ஒரு நண்பர், அவங்க அப்பா சமூகத்தில் இறந்துட்டார், அவரும் இன்னொருவர் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ரொம்ப மதிச்ச ஒரு மனிதர். அவர் அது போல எனக்கு கருத்து நினைக்கிறேன். நான் 2 பேரும் இவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கிளாஸ் பண்றேன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே பாஸ் திருப்பூரை சேர்ந்த இன்னொரு மனிதர். அவருக்கெல்லாம் நான் அவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். அவர் கல்யாணம் நடந்தப்போ நானே திருச்செந்தூர் போயிருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஆத்மாத்மா நினைத்த இந்த 3 பேரும் சேர்ந்து இவரை வந்து நீங்க வந்துரு நம்ம கிளாஸ்க்கு எனக்கு அந்த அதாவது
ஒரு கிளாஸ் உண்டு. அந்த கிளாஸ்ல சொக்கலிங்க திட்டுறது மட்டும்தான் முழுநேரையா வேலையா வச்சிருந்தாரு. நான் எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்லை. பட் அப்போ இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் இவர் சொன்ன எனக்கு ஒருத்தங்க சொல்லி கேள்வி, செத்தாலும் அண்ணன் கூட தான் சாவேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல. இது மாற்று அணியிலிருந்து ஸ்லீப்பர் செல் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம் இது. ஸோ அப்போ அந்த வகையில் என் கூட நான் ஒன்றுமே இல்லாத போது என் கூட இருந்தவரும் இப்போ நிறைய இருக்கும்போதும் சில கருத்து வேறுபாடுகளை அவரை திட்டதுனால நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணி அவரை நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச போது கூட நான் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர். அந்த ராஜ விஸ்வாசுக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஏன்னா இது வந்து வெளிலேருந்து பார்க்கவும் தெரியாது. உங்களை இல்ட்ரீட் பண்ணுறாரு, உங்களை மட்டமாக பேசுகிறாரு, உங்களை வச்சு காமெடியாக பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரும் உங்களுடைய கப் ஆஃப் டீ இல்லை. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அவர் வந்து